அச்சோச்சோ! ஆப்ரேஷனா? முதுகு தண்டுவடத்தில் ஊசி போட்டிருப்பாங்களே! ரொம்ப கஷ்டம்ப்பா. அடி வயித்தை கிழிச்சு குழந்தைய எடுத்திருப்பாங்க. நார்மலே ட்ரை பண்ணியிருக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. குழந்தை பிறக்குதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அதில் நார்மல்னால் என்ன? எந்த வலியும் இல்லாமல் போன உடனே பெட்டில் படுத்த உடனே டக்குன்னு குழந்தை கையில் வருதா? இல்லை, அதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. என்ன வழிகள் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த குழந்தை பிறக்கும்போது ஜிஹெச்சில் பாருங்கள், மயக்க மருந்து கூட கொடுக்காம ஊசி போட்டு எடுத்திருப்பாங்க. கொடுமையிலும் கொடுமை, ப்ரைவேட் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்றுக்கிறது தான் கொடுமை. நீங்கள் ப்ரைவேட்டில் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன, நார்மலாக இருந்தால் என்ன, அதுக்கு அவங்க சில மருந்துகள் கொடுப்பாங்க. வலிகள் இல்லாதுன்னு நான் சொல்லலை, வலிகள் இருக்கும் தான். ஆனால் நம்மளால் தாங்க முடியாது வலி அப்படிங்கும்போது நார்மல்கே எபிடோரல் போட்டு நார்மல் டெலிவரி ஆக்குவாங்க. அதில் அவங்களுக்கு என்ன பலன் நீங்கள் கேட்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே ப்ரைவேட்டை தேடி எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் ஓடுறான். இன்றைக்கி ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன் ஒரு குழந்தை பிறக்கும்போது வலிக்கும், பாவம்னு சொல்லி கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீ குழந்தை பெற்றுக்கு வந்திருக்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் இருந்ததே கிடையாது. இது எல்லா தாய்மார்களுக்கும் ஜிஹெச்சில் குழந்தை பெற்ற எல்லாரும் கேட்ட, காதால் கேட்ட, இன்னொருத்தர் சொல்லி கேட்ட வார்த்தை. யாரும் வேணும்னு அங்கே கத்தலை, அந்த வலியால் தான் கத்துறாங்க. ஏன் நீங்களும் குழந்தை பெற்றுக்கும் போது வலிக்கலையா? நீங்களும் கத்தலையா? ஒருவேளை உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருந்து நீங்கள் கத்தாமல் இருந்திருக்கலாம். நார்மல் டெலிவரிங்கிறது சாதாரணம் கிடையாது. சுகப்பிரசவம் என்பது சுகமாக நடக்கிறது கிடையாது. 20 தையல் போடுறாங்க. அந்த 20 தையலும் மேலாப்பில் மட்டும் கிடையாது, உள்ள டிஷ்யூ உள்ளன்னு போகுது. நல்லா கிழிச்சு விட்டு அந்த குழந்தைய வெளில எடுத்ததுக்கப்புறம் அந்த வலி இருக்கே, அந்த ரணத்துலேருந்து திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? குழந்தை பெற்றதை விட, ஏன் சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க, ஃபஸ்ட்டு டைம் டாய்லெட் போட எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? லைஃப்பில் ஒவ்வொரு தடவையும் மறக்கவே முடியாத வலியை அனுபவிக்கிறாங்க. இங்கே எல்லாருமே டேடி லிட்டில் பிரின்சஸாக தான் வளர்கிறாங்க. ஆனால் குழந்தை பிறக்கும்போது மட்டும்தான் தன்னோட அம்மாவை நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கு நான் ஆப்ரேஷன் கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை. நார்மலுக்கே இந்த கதி ஜிஹெச்லன்னா ப்ரைவேட்டில் எவ்வளோ நல்லா நடக்குது. அதே ஏன் அந்த ஸ்பெசிலிட்டியெல்லாம் கவர்மெண்ட்டில் கொண்டு வரல? ஏன் அந்த மாதிரி ஒரு உள்ளம் கொண்டு வரல? ஏன்னா நீங்களும் சம்பளம் தானே வாங்குறீங்க, சம்பளம் வாங்கியிருக்கோம், அவங்க நம்மளோட டேக்ஸை தானே அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம். அந்த ஒரு உணர்வு இருக்காது. ஏன் உங்களுக்கு ஆள் பத்தலையா? நீங்கள் கவர்மெண்ட்டில் கேட்கலாம். அந்த கேட்குறதெல்லாம் கிடையாது, நம்மக்கிட்ட தான், மக்கள்கிட்ட தான் காட்டுவாங்க அந்த கோபத்தை. இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. மெடிக்கலில் கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு நின்றுக்கிட்டே ட்ரிப்ஸ் போட்ட பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு ஜிஹெச்சில், ஏன் தஞ்சாவூர் ஆர்எம்ஹெச்சில் குழந்தைய சேர்த்து அதோட அம்மா தலையில் பில்டிங்கோட சீலிங் விழுந்து அந்த அம்மாவை மெடிக்கலில் சேர்த்த அவலமும் இந்த நாட்டில் தான் நடக்குது. எந்த கவர்மெண்ட்டு நல்ல கவர்மெண்ட்டு? மக்களை தன்னோட சொந்தமாக நினைக்கிற கவர்மெண்ட் எப்போங்க கிடைக்கும்? நம்ம இன்னும் அரசியல்வாதிங்க பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கட்சி ஜெயிக்குமா, இந்த கட்சி ஜெயிக்குமா, இது என்ன செய்யும், அது என்ன செய்யும்னு நம்ம யோசிக்கிறோம். எந்த கவர்மெண்ட் பில்டிங்கு நல்லா இருக்குது, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் நல்ல வேலையை செய்கிறாரு, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் நம்மள்கிட்ட லஞ்சம் வாங்காமல் இருக்கார் சொல்லுங்கள். நீங்கள் எவனுக்கோ லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கினதுக்கு எங்ககிட்ட நீங்கள் லஞ்சத்தை கேட்குறீங்க. இப்போ எல்லார்கிட்டேயுமே சொல்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கிடையாது. நாங்கள் டேக்ஸ் கட்டுறதுனால உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய தான் வேலைக்கு வரீங்க. நீங்கள் எங்ககிட்டயே திருப்பி லஞ்சம் கேட்குறீங்க. தயவு செஞ்சு கேட்காதீங்க. இங்கே எல்லாரும் இருக்கிறவங்களா இருந்தால் ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிறாங்க? ஒரு வாட்ச்மேன் முதற்கொண்டு 10 ரூபா காசு கொடுத்தா தான் உள்ளே விட்றான். அப்போ ஒன்று நீ ரூல்ஸை பிரேக் பண்ணாத, ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ அந்த இடத்துல வேலை செய்யாத. நீ என்ன தனியார்கிட்டயா வேலை செய்கிற? என்கிட்ட சம்பளம் கம்மியாக இருக்குது, என்னால் சோறு திங்க முடியலை, நீ காசு கொடுன்னு சொல்கிறதுக்கு. தனியார்லேயும் அதே மாதிரி தான். நம்ம தனியாரில் ரிசப்ஷன்லேயே பே பண்ணாலும் அங்கே வேலை செய்கிறவங்களும் காசு கொடுங்கன்னு கேட்க வேண்டியது. நான் கஷ்டப்படுறேன்னு இதை உங்கள் முதலாளிகிட்ட கேளுங்க. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிங்கள்கிட்ட கேளுங்க. எனக்கு சம்பளம் ஏற்றி கொடுங்க, எனக்கு சம்பளம் பத்தலை, நான் மக்கள்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். மக்கள்கிட்ட காசை எதிர்பார்த்து நிற்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே டேக்ஸ் கட்டிட்டு தான் கவர்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். இங்கே யாரும் நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஏழ்மை கிடையாது. ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் அவங்க டேக்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
சின்ன வீடாக இருந்தாலும் அதுக்கான வரியை அவங்க கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே எல்லாரும் அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாலே மற்றவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.